Welcome to JS in English Learning, Unit 8, Simon de Beauvoir, second sex. அந்த லெசன்ல இருந்து ஒரு few MCQ video. This is part 2. இப்போ question போயிடுவோம். According to Simon de Beauvoir, which was one significant impact of Industrial Revolution on women? Industrial Revolution இங்கிலாந்துல நடந்தது அல்லது வேர்ல்டுல நடந்தது. அதுல பெண்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா, அது வரைக்கும் பெண்கள் வந்து டொமஸ்டிக் ரோல்ஸ்ல தான் இருந்தாங்க, வீட்டுக்குள்ளாரையே முடங்கி இருந்தாங்க, அவங்க வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தார்கள். முதல் முறையாக அவங்களுக்கு அந்த இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சது. ஸோ த ஆன்சர் இஸ் எஸ்கேப் ஃப்ரம் டொமஸ்டிக் ரோல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், which historical figure does Simone de Beauvoir highlight as having risen to equal status with women, with men? ஆண்களுக்கு முக்கியமான ஒரு ரோல் கொடுக்கப்பட்டது. உலகத்துல அவங்க தான் சிக்னிபிகண்டா இருந்தாங்க. அப்ப ஆண்களுக்கு இணையான ஒரு ரோல் எந்த பெண்ணுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டெக்ஸ்ட்ல அவங்க சொல்லி இருக்கிறாங்க. தி ஆன்சர் இஸ் ட்ரீசா ஆஃப் அவீலா. Next one, which feminist figure does Beauvoir praise for her scientific achievement? The second sex என்ற புத்தகத்தில் ஒரு சயின்டிபிக் ஃபீல்டில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு ஃபீமேல் அப்படின்னு சிமன் டி பொவேர் யாரை குறிப்பிடுறார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். தி ஆன்சர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். த பர்சன் இஸ் மேரி கியூரி. ஓகே, மேரி கியூரி அப்படிங்கிறது ரேடியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவங்க. Next one, how is the first part of the book, the second sex title? Okay, the first part உடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். தி ஆன்சர் இஸ் வாட் இஸ் உமன்? ஒரு பெண் என்றால் என்ன அப்படின்னு அந்த கான்செப்டை பற்றியான ஒரு புரிதல் அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய டைட்டில். கொஸ்டின் நம்பர் 17. Beauvoir argues that values cannot be based on வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நார்மலா அந்த உலகத்துல வேல்யூவை எதோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் கனெக்டட் வித் பிசியாலஜி, உடல் கூறுகள். அப்ப இதுதான் ஆன்சர். வேல்யூ வந்து உடல் கூறுகளின் அடிப்படையில் அமையக்கூடாது. ஆண் உடல் கூறு, பெண் உடல் கூறு, பெண் வந்து ரொம்ப வீக்கு, பிசிக்கலி வீக் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. உள்ள என்ன இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஸ்பிரிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்கலாம். Question number 18. Which of the following author does Simone de Beauvoir reject in her analysis? அவங்க அடவே அனலைஸ் பண்ணும்போது ஒரு ரைட்டரை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அந்த ரைட்டருடைய சைக்கலாஜிக்கல் கான்செப்டை ரிஜெக்ட் பண்றாங்க. யாருடைய கான்செப்ட் அப்படின்னா, இட் இஸ் த சிக்மெண்ட் ஃப்ராய்ட். சிக்மெண்ட் ஃப்ராய்ட் என்ன சொன்னாருன்னா, பேசிக்கலி ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட சம்திங் கால்டு லிபிடோ அல்லது செக்ஷுவல் டிரைவ்னு இருக்கு. வாட் எவர் பி த டிரைவ், be it in male body or female body, the drive is masculine அப்படின்னு சிக்மெண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருந்தாரு. இது தவறு அப்படின்னு சிமன் டி பொவேர் இந்த புத்தகத்தில் செகண்ட் செக்ஸ்ல சொல்லியிருக்கான். கொஸ்டின் நம்பர் 19. What does Beauvoir describe men's domination of women originated from? இப்ப ஆண்கள் வந்து பெண்களை வந்து அடக்கி ஆள்கிறார்கள், அவர்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கார்கள். எதுல இருந்து அது தொடங்கியது அந்த அடிமை நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீப்ரடக்டிவ் ரோல்ஸ் ஆஃப் விமென். விமென் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு அந்த இதுல இருந்து ரிகவர் ஆகி வர்றதுக்கு. அப்ப எக்கனாமிக்கலி தே பிகம் டிபெண்டன்ட் ஆன் மேல். நெக்ஸ்ட் ஒன், அப்படியே வரலாற்று ரீதியாக அப்படியே அந்த புத்தகத்துல அவங்க சொல்லி இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம். How were women treated in ancient Greece? கிரேக்கத்துல பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள்? அவர்கள் ஆண்களுக்கு இணையாக நடத்தப்பட்டார்களா அப்படின்னா இல்லை, அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். அதான் ஆன்சர். Question number 21. Simone de Beauvoir states that the history of women's suffering shows, விமென் வந்து சஃபர் ஆகிட்டு தான் இருந்தாங்க வரலாற்றுல. அதுல இருந்து நமக்கு என்ன பாடம் தெரிகிறது, என்ன பாடம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அடிமைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒடுக்குமுறைக்கு எதிராக என்ன பண்ணாங்க, போராடி கொண்டே இருந்தார்கள். அப்ப the answer is women's resilience. Resilience-னா the ability to fight back. Okay, next one. Which of the following writer hoped that women would one day become fully human? ஒரு எழுத்தாளர்
அந்த எழுத்தாளர் என்ன நம்பினார் அப்படின்னா, இன்னைக்கு பெண்கள் முழுமையான ஒரு மனிதர்களாக இல்லை. ஆனால் ஒரு காலம் வரும், அப்போது அவங்க முழுமையாக மனிதத்தை உணர்வார்கள் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொன்னதாக செகண்ட் செக்ஸ் புத்தகத்தில் சிமன் டி பொவேர் குறிப்பிட்டு இருக்கிறார். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the author is ஆர்தர் ரிம்பார்ட். ஆர்தர் ரிம்பார்ட். Next one, Beware believes that women's freedom lies in. இப்ப பெண்கள் வந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஜோன்ல வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும். என்ன ஜோன் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, they should become economically independent. அவங்க வந்து பொருளாதார அடிப்படையில் ஆண்கள் சார்ந்தே இருக்கிறாங்க. அப்போ அவங்க விடுதலை ஆகணும், பூரண விடுதலை அப்படின்னு சொன்னா அவங்க எக்கனாமிக்கலி இண்டிபெண்டா ஆகணும். யாரு கையும் எதிர்பார்க்காமல் அவங்களாக அவங்க கையில எக்கனாமி இருந்துச்சுன்னா அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுவாக அவர்கள் ஆவார்கள் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், which philosopher was Beauvoir closely associated with? வரலாற்றின் அடிப்படையில் சிமன் டி பொவேர் ஏதோ ஒரு எழுத்தாளரோடு ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடா இருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. யார் அது? அதுதான் கொஸ்டின். இவங்க ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் பிலாசபர், அதே மாதிரி ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் பிலாசபரோடு அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. யாரு அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஜீன் பால் சார்ட். நெக்ஸ்ட் ஒன், 25. What does Beauvoir propose as a solution to overcome women's oppression? இப்ப பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, அதுல இருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, they have to become economically equal to men and they also should become socially equal to men. Then question number 26, what does Beauvoir compare motherhood to? அந்த தாய்மை அப்படிங்கறது எதற்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாய்மை அப்படிங்கிறத பாசிட்டிவா பாக்குறாங்க. பட் வரலாற்றின் அடிப்படையில் பெண்கள் அந்த தாய்மையை கொண்டுதான் ஒடுக்கப்பட்டார்கள், அல்லது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நேரோ பண்ணப்பட்டார்கள். அதனால அவங்க she considers motherhood as slavery and imprisonment. இதன் அடிப்படையே தான் பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டார்கள், அடிமைகளாக வைக்கப்பட்டார்கள். அதனால் அதை வந்து ஒரு அடிமை தலையின் ஒரு வடிவமாக பார்க்கிறார். நெக்ஸ்ட் ஒன், which concept is central to Beauvoir's argument in the second sex? ஓகே, செகண்ட் செக்ஸ்ல பெவேருடைய ஆர்குமெண்ட்டுக்கு மைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ரொம்ப முக்கியமான கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆன்சர். ஜெண்டர் ஆஸ் அ சோசியல் கான்ஸ்ட்ரக்ட். ஜெண்டர் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு உண்மை அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிப்போம். இன்னும் அதிகமான எம்சிக்யூ வீடியோஸ் இந்த புக்ல இருந்து கொடுக்க போறேன். அதுல இருந்து மற்ற யூனிட் 8ல இருக்கக்கூடிய மற்ற லெசன்ஸ் கொடுக்க போறேன். ஸோ ஜேஎஸ்என் இங்கிலீஷ் லேர்னிங் அப்படிங்கிறது யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வர காத்திருக்கு. தேங்க்யூ. Until then, stay tuned.